ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, மைக் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். டிஜே மைக் வந்து இப்போ தான் வாங்கியிருந்தேன். அன்பாக்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அது கூட சேர்ந்து நான் கொஞ்சம் லோ குவாலிட்டி அஃபோர்டபுளாக இருக்கிற ஒரு மைக்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இன்ஸ்டாமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1000 ருபீஸ் கிட்ட தான் வந்துச்சு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அதே சமயம் அந்த டிஜேஐ மைக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுக்கூடிய ஆக்சசரிஸ் என்ன கொடுத்தாங்க, இதுக்குரிய ஆக்சசரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே பார்த்தோம் அப்படின்னா, நான் அந்த டிஜே மைக் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 விஷயம் தான் வருது. ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. சி டைப் கேபிள். பட் அதே மாதிரி டிஜேயில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் அந்த டிஜே மைக் யூஸ் பண்ணி பேசிகிட்ருக்கு. ஸோ இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த போட்ரானிக்ஸ் வந்து நான் மாட்ட போகிறேன். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் அந்த போட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரே ஒரு பீஸ் தான் வந்து இருக்குது இதில். ஆக்சுவலி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த நாய்ஸ் கேன்சலிங்க்கு இது கொடுத்துருக்காங்க. பட் ஆடியோ குவாலிட்டி வந்து வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு விலாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மைக் வாங்குறது பெட்டரா, இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணி சேர்த்துட்டு பெட்டரான குவாலிட்டியில் ஒரு நல்ல மைக் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்களே இந்த குவாலிட்டி வச்சுட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போட்ரானிக்ஸ்லேயே பார்த்தோன்னா இன்னொரு மைக் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 2 டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்காஸ்ட்டு இல்லை லைவ் ஷோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ஆடியோ குவாலிட்டியுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலே நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மைக்கில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மைக்கும் பார்த்தோன்னா போட்ரானிக்ஸில் இருந்தால் வாங்கினது. ஸோ இதில் ஆக்சுவலி 2 டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நான் ஒன்று தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து சும்மா ஐடியில் தான் இருக்குது. ஸோ இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோவில் கேட்ட வரைக்கும் இந்த போட்ரானிக்ஸ் சிங்கிள் இதோடைய ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் இதில் கொஞ்சம் கேட்குறப்போ கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் டிஜே வழக்கம் போல் நல்லா தான் இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது வாய்ஸ் எல்லாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 2000 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் நான் மேலே போடுறேன். இதுக்கு ஆக்சுவலி இந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மைக் அப்படின்னா நம்ம 2 மைக் வந்து நான் சொல்லுவேன். இந்த போட்ரானிக்ஸ் வந்து பார்த்தோன்னா 1000 ருபீஸ் அரௌண்ட் தான் வந்துச்சு. ஸோ அந்த மணிக்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை கான்டென்ட் க்ரியேஷனை, மற்றபடி இந்த மோட்டோ விலாகிங்க்கெலாம் இது செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா விண்டு நாய்ஸ் அதிகமாக வரும். ஸோ இது வந்து இன்டோர் செட்டப்பில் இல்லை மூவிங்கில் இல்லாதப்போ இது ரெக்கார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்டு டிஜேயுமே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ கொடுத்த மணிக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் இது ஓவர் ப்ரைஸ்டு தான். 10,000 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ப்ரொஃபஷ்னலி யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ எடுக்க பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மைக் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஒரேடியாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இதே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ குவாலிட்டியும் இதில் நல்லாயிருக்கு. மோட்டோ விலாகிங்க்கும் இது நிறைய பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேயும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.